ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை நீர் அனுதினமும் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீ அழிவுக்கு தப்பு வைக்கிறவராய் இருக்கிறீரப்பா, குணமாக்குகிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நாம தியானிக்க போகின்ற சத்தியம் விசுவாசியின் அதிகாரம். இந்த விசுவாசியின் அதிகாரத்தை பார்க்கிறதற்கு முன்னால் நாம எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல அணுகுமுறையில நாம இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவன் நம்மை எவ்விதம் படைத்திருக்கிறார், எவ்வாறு நம்மை உருவாக்கி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நம்மிடம் அவர் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற சூழ்நிலைகளா இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், ஏற்படுகின்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், நாம் நம்முடைய மனித கண்ணோட்டத்தோடு, உலக அறிவோடு, உலகிலிருந்து பெறப்பட்ட ஞானம் அனுபவத்தோடு, அதை அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக நாம் அதை அறிந்திருக்கிறோம். அந்த பிரகாரமாக நாம் நம்முடைய கண்ணோட்டத்தோடு அதை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி ஆவிக்குரிய ரீதியாக அதை பார்க்க தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கண்ணோட்டத்துல, நம்முடைய அறிவின்படி நாம் அதை பார்க்கும் பொழுது, அந்த காரண காரியங்களை, அந்த விதமாகவே சூழ்நிலைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஒதுக்கி வைப்பவர்களாக, அவருடைய வல்லமை செயல்படுகிற இடத்தை தடுப்பவர்களாக நாம் இருக்கிறோம். அது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், சரீரத்துல ஏற்படக்கூடிய வியாதியாக, பலவீனமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், மன ரீதியாக பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் உலக ரீதியாக மனித கண்ணோட்டத்தில் நாம் அணுகுகிறோம். அதனால்தான் தேவனுடைய வல்லமையையும் வாழ்வையும் அதில் பெற்றுக்கொள்ள தவறுகிறோம். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:18, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் காண்கின்றவைகள், இந்த உலகத்தில் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய, நம்முடைய புலன்களால், நம்முடைய அறிவால் உணரக்கூடியவைகள் எல்லாமே அநித்தியமானவைகளாம். அநித்தியமானவைகள் என்றால் தற்காலிகமானவைகள் என்று அர்த்தம். நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய யாவும் தற்காலிகமானவைகள். நம்முடைய கண்களால் பார்க்க முடியாதவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகளாம்.
நித்தியமானவைகள் என்றால் நிரந்தரமானவை, அழிவில்லாதவை என்று அர்த்தம். அப்படியென்றால் இதுல 2 விதமான காரியங்களை குறித்து சொல்கிறது. ஒன்று நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மற்றொன்று நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு காரியம். நன்றாக இதுல கவனித்து பார்த்தோம் என்றால், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் என்றால் இல்லாத ஒன்று இல்லை. அவை இருக்கின்றன, ஆனால் நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒன்று நித்தியமானதாக, நிரந்தரமானதாக, அழிவில்லாததாக இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒன்று, நம்முடைய உணர்வுகளால் உணர முடியாத ஒன்று நிரந்தரமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் சரீரத்தில் இருந்தாலும் நாம் ஆவிக்குரியவர்கள். தேவன் நம்மை அவ்விதமாக தான் படைத்திருக்கிறார். மனிதன் ஆவியான தேவனால் ஆவிக்குரிய உலகிலிருந்து உருவாக்கப்பட்டவன். நாம் பார்க்கின்ற இந்த உலகங்கள், உலகத்தில் உள்ளவைகள் யாவும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டானவைகள். வாசிக்கலாம், எபிரெயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் பார்க்கின்ற இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதா. இதுதான் ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆவியான ஜீவனுள்ள அவரது வார்த்தையின் மூலமாக இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாய் நாம் பார்க்கின்ற இந்த உலகங்கள், காணப்படுகிறவைகள், இருக்கின்றவைகளால், தோன்றப்படுகிறவைகளால், அப்படின்னா நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடியவைகளால் அது உண்டாக்கப்படவில்லை. தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகங்களும் நாமும் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து உண்டாகவில்லை. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து ஆவியான தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் நிகழ்கின்ற சம்பவங்கள், சூழ்நிலைகள் மாத்திரம் எப்படி ஒரு இயற்கையாக, ஒரு அறிவியல் ரீதியாக எதிர்பாராத விதமாக நடக்கும் என்று எப்படி நாம அதை நம்ப முடியும்? அதனால்தான் அநேகரால் தேவனுடைய வல்லமையையும் வாழ்வையும் அவர் செயல்படுவதையும் அவர்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல நாம வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்துல எப்படி செயல்பட வேண்டும் என்ற அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் வழியாக, நம்முடைய அனுபவங்கள் வழியாக, கல்வியின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வேதாகமத்தின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை எவ்வாறு அவர் உருவாக்கி இருக்கிறார், நாம் எப்படி செயல்பட வேண்டும், தேவன் எவ்வாறு செயல்படுவார் என்று அவர் வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கண்ணோட்டத்தில், நம்முடைய அணுகுமுறையில இந்த வாழ்வை நாம் எதிர்கொள்ள மாட்டோம். ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய பார்வையில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறவைகளும் சூழ்நிலைகளும்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில மாறுகிறத பார்க்க முடியும். ஏனென்றால் தேவன் அதிசயங்களை செய்கின்றவர். அவர் அற்புதங்களை செய்கின்ற தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவன் ஒரு இடத்துல செயல்பட்டார் என்றால் அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையானதாக இருக்கும். அது அதிசயமான விதமாக, அது அற்புதமாக, உலகத்துல நடக்கவே முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அதை நாம ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும் பொழுதுதான் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனித கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, மனிதனுடைய அணுகுமுறையில நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதுதான் பிரச்சனைகளுக்கு மத்தியில நமக்கு சோர்வு வருகிறது, பலவீனம் வருகிறது. சூழ்நிலைகள் கைமீறி போகும்போது ஒரு மனச்சோர்வுக்கும், ஒரு மனக்குழப்பத்துக்கும், ஒரு நம்பிக்கையின்மைக்கும் நம்ம ஆளாகி விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மால் தேவனை விசுவாசிக்க முடியும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தின்படி 2 கொரிந்தியர் 4:18 படி 2 விதமான உலகங்கள் இருப்பது தெரியுது. ஒன்று நம்மால் பார்க்கக்கூடிய ஒரு உலகம், இன்னொன்று நம்மால் பார்க்க முடியாத ஒரு உலகம். ஆனால் இல்லை என்று அர்த்தமில்லை. நம்மால் கண்களால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தமில்லை. இன்னும் சொல்லப்போனால், நம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை விட நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத, ஆனால் நிஜமாகவே இருக்கின்ற அந்த ஆவிக்குரிய உலகம் சக்தி வாய்ந்த உலகமாக இருக்கிறது. ஆற்றலை நடப்பிக்கிற ஒரு உலகமாக, நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை இயக்குகின்ற உலகமாக அது இருக்கிறது. உண்மையான நிரந்தரமான ஒரு நித்திய உலகமாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கொலோசையர் 3:2, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வசனம் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ளவைகளை அல்ல என்றால் பூமிக்குரிய காரியங்களை தேடக்கூடாது, கர்த்தருக்குரிய காரியத்தை தேட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்குரிய காரியத்தை தான் தேடணும். வசனம் அதை தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலானவைகளையே நாடுங்கள் என்பது பூமிக்குரிய காரியங்களை தேவனுடைய வார்த்தையின்படி தேடுங்கள், பாருங்கள் என்று அர்த்தம். தேவன் என்ன விதமாக அதில் கூறுகிறார், எதை அவர் விரும்புகிறார், நம்மிடம் அவர் எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார், ஒரு சூழ்நிலையை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறார், இப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டும். மேலானவைகள் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகள், தேவனுக்கு உரியவைகள். நாம பார்க்கின்ற விதம் என்று ஒன்று இருக்கிறது, தேவன் பார்க்கின்ற விதம் என்று ஒன்று இருக்கிறது. நாம் பார்க்கின்றவைகள் நிஜமாக இருக்கலாம், கண்களால் நம்மால் பார்க்க முடியலாம், உணர முடியலாம், அது 100% நிஜம். ஆனால் சத்தியம் சொல்லுகிறது அது நிரந்தரம் அல்ல. நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாத தேவனும் ஆவிக்குரிய காரியங்களும் தேவனுடைய ராஜ்யமும் அதைவிட நிஜமானது, நிரந்தரமானது. அப்படி என்றால் நாம் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் சூழ்நிலைகளையும் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும்? உதாரணத்திற்கு, ஒரு நோய், ஒரு பலவீனம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நோய்க்கு காரணம் மருத்துவமும் விஞ்ஞானம், அறிவியலும் பல காரணங்களை கூறலாம். இந்த கிருமியினால் இந்த நோய் வந்திருக்கிறது,
இந்த பலவீனத்தினால், இந்த குறைபாட்டினால் இந்த நோய் வந்திருக்கிறது. அப்படி என்று பல காரணங்களை கூறலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நோய் வருகிறதற்கு ஒரு காரணத்தையும், அதற்குரிய தீர்வாக இன்னொரு காரணத்தையும் அது சொல்லுகிறது. ஆதாம் மூலமாக வந்த பாவத்தினால் இந்த நோய் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவாக பல சாபங்களும் நோய்களும் உலகத்தில் இருக்கிறது. மரணமும் இருக்கிறது. ஆனால் அதற்கு தீர்வாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி ஒருவர் கூட கெட்டுப் போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ஜீவனில் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான சுகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சத்தியம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நோயையும் பலவீனத்தையும் பார்க்க தவறுவதால், நம்முடைய அறிவின்படி, உலக அனுபவத்தின்படி நாம் அதை பார்ப்பதால் தேவ சுகத்தை பெற்றுக்கொள்ள தவறுகிறோம். இது வாழ்வில் ஒரு பகுதியில மாத்திரம் இல்ல, எல்லா பகுதிகள்லையும். பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். நம்ம செய்கின்ற செயல்கள்ல வெற்றி வேண்டுமென்றால் உலக பிரகாரமாக பல முறைகளை கையாள வேண்டியிருக்கும். நிறைய திறமை வேணும், நிறைய படிப்பு வேண்டும், நிறைய மனிதர்களோடு தயவு வேண்டும், நிறைய வாய்ப்புகள் வேண்டும், அனுபவம் வேண்டும், அறிவு வேண்டும், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறது. ஜெயம் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலிருந்து வரவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லுகிறது. நாம் நம்முடைய பலத்திலேயே அதில் போராடுவதால் அதற்காக வேலை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நாம் வேலை செய்ய வேண்டும், அதற்குரிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பலத்தையும் வழிகாட்டுதலையும் உலகத்தில் தேடாமல் தேவனை சார்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் பார்க்க முடியும். இன்னும் உறவுகள் பிரச்சனையிலையும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, சீரமைத்துக் கொள்வதற்காக நம்ம உலகத்துல எத்தனையோ அனுபவங்களை பெறணும்னு நினைக்கிறோம். நம்முடைய சுயத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். சுய நம்பிக்கையை, தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்னும் உலகத்தில் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்று உலக அறிவை நாடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. அப்படி என்றால் அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அந்த உறவு பலப்பட வேண்டுமென்றால் அந்த இருவருக்கும் நடுவில் மூன்றாவதாக தேவன் இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து அந்த இடத்துல நிற்க வேண்டும். ஏனென்றால் அந்த உறவை வளர்ப்பதற்கும் சீர்படுத்துவதற்கும் அதை கட்டுவதற்கும் தேவனுடைய பலமும் அவருடைய வழிகாட்டுதலும் மிகவும் இன்றியமையாதது. இதே போல வாழ்க்கையில பல பகுதிகள், எல்லா பகுதிகள்லையும் மனிதனுடைய கண்ணோட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அணுகுமுறை என்று இருக்கிறது. தேவனுடைய பார்வை, அவர் செயல்படுகின்ற விதம், அவருடைய அணுகுமுறை என்று ஒன்று இருக்கிறது. இதை தேர்ந்தெடுப்பது தேவனுடைய கரத்தில் இல்லை, அது நம் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனுடைய
தொடர்ச்சியா வரும் பகுதியில நம்ம பார்க்கலாம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. கண்களால் பார்க்கக்கூடிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது. கண்களால் பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது. கண்களால் பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகம் கண்களால் பார்க்கக்கூடிய உலகத்தை இயக்குவதாக இருக்கிறது. நித்தியமானதாக, நிரந்தரமானதாக, அழிவில்லாததாக, ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய சரீரத்தை குறித்து, எங்கள் வாழ்வை குறித்து, எங்களை குறித்த அந்த அணுகுமுறை, கண்ணோட்டம் உலகத்தின் அடிப்படையில் அல்ல, மனித அறிவின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காய் நன்றி. பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.